விவாத மேடை நிகழ்ச்சியில் இந்தியாவின் மையமான ஒரு பிரச்சனையை அடிக்கடி கிணறு வெட்ட பூதம் கிளம்புவது போல கிளம்பி அடங்கி மீண்டும் எழுந்து இந்திய அமைதியை புழைப்பதற்காகவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் விவாதத்திற்கு கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை விட இந்த பிரச்சனையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த இயக்கம் இப்போது கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது 1992 டிசம்பர் 6 இந்த தேதியை இந்திய வரலாறு மறக்காது. 427 ஆண்டுகள் பழமையான பாபர் மசூதியை, ஏற்கனவே அது ராமர் பிறந்த பூமி, அங்கே அந்த மசூதி இருக்கக்கூடாது என்று இடித்து தகர்ப்பதற்காக கூடிய கூட்டமும் அதன் வரலாறும் செய்திகளும் விரிவாக சொல்ல தேவையில்லை, நீங்கள் அறிவீர்கள். இப்போது அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டியே தீருவோம் என்று நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் சங்கப்பரிவார் என்று பொதுவாக சொல்லக்கூடிய அரசியல் வடிவமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்புகளாகிய பல்வேறு இயக்கங்கள், விஸ்வ இந்து பரிஷத், RSS, பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இப்போது சங்கல்ப யாத்திரை என்கிற பெயரில் உத்தரப்பிரதேசத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து கூட்டம் கூட்டமாக அயோத்தியில் இருக்கும் பாபர் மசூதியை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இன்று மதியம் வரையில் 426 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உள்ளூரிலேயே அயோத்தியிலேயே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் 7 பேர் வீட்டு காவலிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 13 தலைவர்கள் தொடர்ந்து தங்களுடைய செயல்பாடுகளை அன்றாடம் காவல் நிலையத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு காவல் நிலைய காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அல்லாமல் அயோத்தி மாநகரம் இப்போது தடுப்பு வேலிகளாலும் முள்கம்பிகளாலும் யாரும் வந்து உள்ளே நுழையாவண்ணம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறது. இதை நீங்கள் பத்திரிகைகளில் படித்திருப்பீர்கள். சரி, இன்றைய வாத மேடைக்கான மைய கரு என்ன? விஸ்வ இந்து பரிஷத், RSS போன்ற அமைப்புகளுடைய அவசரமான இந்த யாத்திரைக்கு நோக்கம் என்ன? சமய நல்லிணக்கம் சிதைக்கப்படுகிறதா? இந்திய சகோதரத்துவம் சிதைக்கப்படுகிறதா? தேர்தலை மையமாக வைத்து பாபர் மசூதி என்னும் காயை நகர்த்தி அரசியல் வாக்கு வங்கி வேட்டையாடுவதற்கு இயக்கங்கள் முயல்கின்றனவா என்பன போன்ற வினாக்கள் நம் முன்னர் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனை மையமாக வைத்து நம்முடைய வாத மேடை இன்று மலர்கிறது. நான் கொஞ்சம் முன்னோர்களை சொல்லியிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் இந்த சங்கல்ப யாத்திரையை மேற்கொண்டிருக்கிற, அயோத்தியை நோக்கி இப்போது படையெடுப்பை மேற்கொண்டிருக்கிற, அன்றாடம் தினந்தோறும் அலையலையாக வருவார்கள் அப்படின்னு கிரிராஜ கிஷோர் சொல்றார். விநாயக் கட்டியார் இது நடந்தே தீரும் என்கிறார். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் குஜராத்திலிருந்து நரேந்திர மோடியால் அனுப்பப்பட்ட அமித்ஷா உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த யாத்திரையை நடத்துவதற்கான வேலையை இறங்கியிருக்கிறார். என்ன இப்படி வேகமாக திடீர்னு இறங்கியிருக்கீங்களா? என்ன காரணம்? இல்லை, நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்டனா, நீங்கள் சொன்னீங்க வரிசையா திரைப்படத்தில் வருவது போல வினய் கட்டியார் இருக்கிறார், அமித்ஷா அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார், நீங்கள் அலையலையாக போகிறீர்கள். அலையலையாக போவது எவ்வளோ பேர்? 400 பேர் அலையலையாக போகிறார்கள். வர்றேன். ஆக உங்களுடைய தலைப்பு, உங்களுடைய விவாதத்தினுடைய நோக்கம், விவாதத்தினுடைய வேகம், இதில் பின்னாலே சொல்லியிருக்கிற அந்த பாபரி மஸ்ஜித், அந்த அயோத்தி சம்பந்தமான படங்கள், இப்ப மிக அமைதியான சூழ்நிலை ஓடிக்கொண்டிருக்கின்ற போது இதற்கான ஒரு பதபதைப்பு, படபடப்பு, பரபரப்பை உண்டாக்கி 2 மதங்களுக்கு இடையில ஒரு பெரிய என்னவோ இந்த நிமிஷம் இவர்கள் அடித்துக் கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்குகின்ற ஒரு வேலையை மீடியா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அங்க ஒன்றும் நடக்கல. இதுல 1857 இருந்து 2013 ஆண்டு வரை 1.5 லட்சம் பேர் இதற்காக உயிர் பலிதானம் கொடுத்திருக்கிறார்கள். 857க்கு பிறகு 1947 ஜவஹர்லால் நேரு, காங்கிரசினுடைய பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருடைய காலத்தில் தான் இதனுடைய கோவில் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் 1986 ராஜீவ்காந்தியினுடைய காலத்தில் தான் உள்ள ராம்லாலா வைக்கப்பட்டிருக்கிறது. 1992 நரசிம்மராவ் காலத்தில் தான் அங்கே இராணுவமானது வெளியிலே பார்த்து கொண்டிருந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்கே போய் இருக்கிறது. ஆக இவர்கள் யோக்கியமாக இருந்து கொண்டதாக காங்கிரஸ் காலத்திலே நடத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, அதற்கு பின்னால பிஜேபிக்கு இது ஒரு முழு பொறுப்பை கொடுத்து தேர்தலை நோக்கி நாங்கள் போகிறோம். தேர்தல் நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. இது விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அஜெண்டா.
அவர்கள் வந்து வருஷா வருஷம் பல்வேறு விதமான புரோகிராம்களை நடத்துகிறார்கள். அவர்கள் இந்த ஆண்டு சங்கல்ப உறுதிமொழி யாத்திரை என்கின்ற பெயரிலே அந்த கோவிலை நோக்கி போகிறார்கள். அதனுடைய அஜெண்டா அதற்கும் தேர்தலுக்கும் அதற்கும் பிஜேபிக்கும் முடிச்சு போடுவது என்பது மத நல்லிணக்கத்திற்கு ஊரான விஷயங்களை பரப்புகின்ற செயல் என்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஜவஹர்லால் அங்கே இருந்திருக்கிறார், நானும் நல்லா தான் இருக்கேன், வேற எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கோம். சின்ன குறுக்கீடு, மிக மிக தவறான ஒரு வரலாற்று சம்பவத்தை பிழையாக பதிவு பண்றாரு. 1949 ஜவஹர்லால் நேரு கோயிலை திறக்கல. 1949 ஒரு 50-60 பேர் கொண்ட RSS கும்பல் பப்ரி மசீதுக்குள் நுழைந்து ராமர் குழந்தை சிலையை, தாய் சிலையை வைத்துவிட்டு வந்தபோது அது பெரும் பதட்டத்தை உருவாக்கிய போது ஜவஹர்லால் நேருக்கு இந்த தகவல் அறியப்பட்டவுடன் ஜவஹர்லால் நேரு இரவோடு இரவாக வல்லபாய் பட்டேலுக்கு கடிதம் எழுதுகிறார். இது சமூகத்தில் நீண்ட நெடுநாளுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கிவிடும். பாபரிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல நீங்க அந்த சம்பவத்துக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். ஏன்னா நான் வந்து முடிக்கல இன்னும். நீங்க வந்து ஜவஹர்லால் நேரு காலத்துல ஜவஹர்லால் நேரு கொண்டாந்து வச்சு நான் பதில் சொல்றேன். சரி நீங்க முடிங்க. ஜவஹர்லால் என்னால சரித்திரத்தை முழுசா சொல்ல முடியும். முழுதாக சொல்ல மிகப்பெரிய ஒரு பெரிதுபடுத்தி அதன் மூலமாக, ஏன்னா நான் எல்லாருக்கும் வரிசையா ஒரு நிமிடம் எல்லா கருத்துக்களுமே எனக்கு எதிரான கருத்துக்கள் தான். இங்க என் கருத்துக்களை மட்டும் பதில் செஞ்சு அவர்கள் பதில் சொல்வது எனக்கு நேரம் தேவைப்படுது. என் நேரத்தை விவரங்கள் விளக்கத்துக்குள் போகவே இல்லை. பட்டேலுக்கு அவர் எழுதின கடிதம் நேரு மிக முக்கியமான மனிதர், அவர் பிரதமர். அப்போதுதான் சம்பவம் நடைபெற்றது. என்ன சொன்னார்னு சொல்லுங்க. அது மட்டும் அது வந்து பாபர் கட்டியது, மிர்பாக்கி கட்டியது. அது இந்தியாவினுடைய ஒற்றுமையின் சின்னம், நமது கலாச்சார பண்பாட்டு கூறுகளின் சின்னம். அங்கே ஒரு சிதைவு ஏற்பட்டு விடக்கூடாது, இதற்கு எந்த வகையிலும் வழிவகுக்க கூடாது, உடனே இழுத்து மூடுங்கள் என்று மூடப்பட்டது. திறந்த வழிபாட்டுக்கு அன்றைக்கு அனுமதிக்கப்படல. இன்னைக்கு வரலாற்று புத்தகங்கள் இருக்குது. எனவே பிழையாக பதிவு செய்யக்கூடாது. 1949 ஆண்டு ஜவஹர்லால் நேரு காலத்திலே அது அங்கே RSS கும்பல், RSS வெறியர்கள், RSS குண்டர்கள், அவர் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். அதற்கு முன்னாலே 1847 1947 90 ஆண்டு காலங்கள் RSS இல்ல. அந்த 90 ஆண்டு காலங்கள் இந்துக்கள் தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இடையில வந்தது இப்படி ஒரு பெயரை தொடர்ந்து விக்கிபீடியால கூட அந்த மாதிரி தான் போட்டிருக்கான். அந்த அளவுக்கு சரித்திரத்தில் பிழைகள் நடக்கிறது. ஆக அது அவங்க சொல்றாங்க 1949 எங்க பிஜேபி. ஆகவே விஷயத்துக்கு வர்றேன். அந்த கோவிலானது திறக்கப்படுகிறது, இந்துக்கள் திறக்கிறார்கள், ராம்லாலா வைக்கப்படுகிறது. அதற்கு பின்னாலே காங்கிரஸ் அரசாங்கம் என்ன முடிவு எடுத்தது? 2 பேரும் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொன்னது. 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் 2 பேரும் ஸ்டே வாங்கி போனது. அந்த காங்கிரஸ் அரசு அப்பதான் வந்து பதவியேற்று இருக்கிறது, முழு பலத்தோடு இருக்கிறது, சுதந்திரம் பெற்று மிக முன்னணியில் இருக்கிறது. நினைச்சிருந்தா அந்த சொலையதுக்கு வெளியே போட்டிருக்கலாம் இல்ல, பண்ணலையே. அல்லது அவர்களை கைது செய்து அதை இரவோடு இரவாக மாற்றி இருக்கிறாம் அல்லவா. ஆக மாற்றாமல் இருந்த நோக்கம் என்ன? நாம வைக்கிறது வச்சிருட்டோம், 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். ஆக இது வந்து பிழையான பதிவு இல்லை. ஆகவே இதை உருவாக்கியது காங்கிரஸ். இதற்காக போராடியவர்கள் 150 ஆண்டு காலமாக இந்துக்கள். இடையிலே வந்து தான் விஸ்வ இந்து பரிஷத்தும் அந்த பஜ்ரங்க விஷயங்கள் பேரு வரலாறு மாறி மாறி வருதுங்க. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், தொடரலாம். அதாவது எனக்கு வந்து நண்பர் சேகர் சொல்லும் போது கேட்கிற போது இதை பார்த்து அழுவதா சிரிப்பதா, இந்த கொடுமையை, அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய கொடுமையை வந்து எங்கே போய் யாரிடம் போய் சொல்வதுன்னு எனக்கு விளங்கல. அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாற்றை பற்றி ஒரு மாற்று கருத்து சொல்லலாம், அவருக்கு தெரிந்த வரலாற்றை சொல்லலாம். நண்பர் தோழர் வீரபாண்டி அவர்கள் அதை திருத்த முன் வந்தார், அதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்று யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கின்ற தகவல்களையே அவர் முழுக்க மறைக்கிறாரே. அவர் வந்து எங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாதுன்னு நினைக்கிறாரா? அதாவது இதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்னைக்கு காலையில கைதானவர்கள் யார் என்று சொன்னால், கோரக்பூரினுடைய பிஜேபி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் யோகி ஆதித்யநாத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜக கட்சியை சார்ந்த சத்யதேவ் சிங், இவர்களும் இன்னும் வந்து இன்னொரு ஊர்ல வந்து ராம் சேவக் யாதவ் என்று இன்னொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இன்று கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர். இதை வந்து அவர் எப்படி வந்து நண்பர் சேகர் வந்து இதற்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறாரே. அதாவது கேட்பையில நைவடிகிறது என்று சொன்னால் கேட்பவர்களுக்கு வந்து சொல்லுகிறவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம், ஆனா கேட்பவர்களும் அதை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அல்லவா. அதைத்தான் என்னால தாங்கிக் கொள்ள முடியல.
அதாவது வரலாற்றை மாற்றி எழுதுவதும் அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு காலையில நேற்று வந்து முரளி மனோகர் ஜோஷி சொல்றார், அதாவது அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்காக அந்த அமைக்கப்பட்ட குழுவினுடைய தலைவர். அவர் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்தவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் ஒரு வெப்சைட் போட்டிருக்கார். அந்த வெப்சைட்ல என்ன கேட்கிறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்து தேர்தல் அறிக்கையிலே சேர்க்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி பொதுமக்கள் கருத்து சொல்லலாம், ஆனால் 4 விஷயங்களை பற்றி மட்டும் நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம். எதெல்லாம்? அயோத்தியில ராமர் ஜென்ம பூமி, அதாவது பாபர் மசூதி இருந்த இடத்திலே ராமர் கோவில் கட்டுவது. 2வது யூனிஃபார்ம் சிவில் கோட். 3வது பசு பாதுகாப்பு. 4வது ராம் சேது. நம்முடைய சேது சமுத்திர கால்வாயில அந்த ராமருடைய சேது கால்வாயை கட்டுவதை, இந்த 4 விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயத்தை சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த 4 விஷயத்திலையும் காஷ்மீருக்கு வந்து 370 ஆர்டிகிள் 370 மாற்றுவதிலையும் இந்த 5 கருத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி வந்து நான் நெகோசியபிள் என்று சொல்லியிருக்கார். நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இருக்கும். இங்க வந்து இங்க தோழர் ஜவாஹர்லா இருக்காரு, வீரபாண்டி இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், நண்பர் சேகர் இருக்காரு. இந்த ஊர்ல உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆண்டவனையே ஏமாற்றிய கட்சி. அது வந்து ராமர் பேரை சொல்லியே ராமரை ஏமாற்றுகிற கட்சி. நான் கேட்கிறேன், 6 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, இந்த 5 வருடங்கள் ஆகிவிட்டது. ஏன் வந்து இந்த தேர்தல் வரும்போது எங்க ஊர்ல சொல்லுவான், கோவில் குடையில காப்பு கட்டின உடனே சாமியாட்டம் வரும்னு சொல்லுவான், மாணவர்களுக்கு தேர்தல் வந்த உடனே ஜுரம் வரும்னு சொல்லுவான். உங்களுக்கு தேர்தல் வருகின்ற போதுதான் இதை போன்ற எண்ணங்கள், ராமர் கோவில் கட்ட வேண்டும், யூனிஃபார்ம் சிவில் கோடு, இதர் மாதிரி எண்ணங்கள்லாம் எப்போ வருகிறது? நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது, அதிகாரத்தை வைத்திருக்கின்ற போது, உங்கள் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடியிலே நீங்கள் இருக்கின்ற போது நீங்கள் இந்த கொள்கைகளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் என்ன சொல்றேன், இதை போல வந்து ஒரு போலித்தனமான அரசியல் எப்படி இருக்க முடியும்? ஒரே ஒரு நடக்க முடியுமா? ஒரு மையமான கேள்வியை நீங்க கொஞ்சம் விட்டுட்டு சொன்னீங்க, முன்னுரை மாதிரி சொல்றீங்க. திரு எஸ்.ஆர். சேகர் முதன் முகாமையான குற்றச்சாட்டுக்கு உங்கள்ட்ட பதில் இல்லை. அதுக்கு பதில் இல்லை. நான் கேட்கிறேன், அது நீங்க அது அந்த இடத்துல தான் பிடிக்கிறேன். இப்ப ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அது அன்றைக்கே அதை தூக்கி வெளியில போட்டிருக்கலாம். 2 மதங்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும், அதில் ரத்தம் குடிக்க வேண்டும் என்கிற நோக்கம் அன்றைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருந்ததுன்னு சொல்றாரு. அதுக்கு பதில் இல்லையா உங்கள்ட்ட இருந்து? இதை வந்து காங்கிரஸ் கட்சியை பார்த்து ஒரு குற்றம் சாட்டினா எப்படி சொல்ல முடியும்? வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையே தடை செய்தவர் வந்து நீங்க வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? அவருக்கு வந்து இந்தியாவிலே அதிக உயரமான சிலை வைத்து நீங்க அவரையும் களவு செய்ய பாக்குறீங்க. நீங்க வரலாற்றை முழுக்க முழுக்க மறைக்கிறீங்க. அதாவது நீங்க வந்து எப்பொழுதும் வந்து பதற்றத்தை உருவாக்குவதையே, அதாவது வந்து ஒரு வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு மத அடையாளத்தை வந்து உணர்வுகளை தூண்டிவிட்டு அதில் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கின்ற போது பெரிய கலவரத்தை தடுக்க நினைக்கிறோம். இப்ப அன்னைக்கு வந்து ராமர் பாபர் மசூதியை இடிக்கின்ற அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு வந்து யாரால வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருந்தது. அந்த உத்தரவு கல்யாண சிங் அங்க இருந்தாரு. அன்னைக்கு வந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தி இருந்தாலோ குண்டுகளை வைத்து தாக்கி இருந்தாலோ பெரிய ரத்தக்கடல் ஏற்பட்டிருக்கும். அதை போன்ற ஒரு சூழ்நிலை வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார். முசாஃபர் இப்ப ஒண்ணு சொல்றாரு, உத்தரப்பிரதேசல எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, ஒண்ணுமே முசாஃபர் நகர்ல என்ன நடந்தது? இன்னும் அந்த ரத்த வாட மறையலையே. 60 பேர் இறந்தார்களே, எப்படி இறந்தார்கள்? என்ன காரணத்தால இறந்தார்கள்? ஆகவே அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏவும் எஸ்பி எம்எல்ஏவும் ஆயிருக்காரு. பாகிஸ்தான்ல நடந்த விஷயத்தை